ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். தும்மல் சாஸ்திரம் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? ஒரு நல்ல காரியத்தை செய்ய தொடங்கும் பொழுது யாராவது தும்மினால் அல்லது எங்கிருந்தாவது தும்மல் சத்தம் கேட்டால் நாம் ஒரு நிமிடம் நிதானிப்போம். பிறகுதான் எடுத்த காரியத்தில் ஈடுபடுவோம். அதே போல யாராவது வீட்டில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே தும்மிக் கொண்டு எழுந்தால் திட்டுவோம். அப்படி தும்மல் தும்மும் போது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒருவர் பலமுறை தும்மினால் காரிய சித்தி உண்டாகும். தும்மின பிறகு இருமினால் லாபம் உண்டாகும். தாம்பூலம் தரித்து கொள்ள போகும்போது தாம்பூலம் தரித்து கொண்டே தும்முதல், போஜனம் செய்ய தொடங்குகையில் மற்றும் படுக்கைக்கு போகும்போது தும்முதல் நலம் சேர்க்கும். ஒருவர் தும்மும் போது செம்பு, பித்தளை போன்ற பொருட்களை தொட்டு கொண்டிருந்தால் அவர் செய்து கொண்டிருக்கும் அந்த காரியம் நலமுடன் நடைபெறும். அதே கைகள் இரும்பு மற்றும் வெள்ளி பொருட்களை பிடித்து கொண்டு இருக்கும் போது தும்மினால் காரியம் கெடுமாம். மேலும் இளம் பிள்ளைகள், குழந்தைகள் இப்போது தும்மினால் காரியம் வெற்றியடையும். ஒருவர் தும்மிக்கொண்டே தூக்கத்தில் இருந்து படுக்கையை விட்டு எழுந்தால் நல்லது என்கிறார்கள். தும்மிக்கொண்டு உட்கார்ந்திருந்தல் ஆகாது. இதனால் செய்யும் காரியம் கெடுமாம். ஒரு விஷயத்தை ஆலோசிக்கும் போது, முக்கியமான விஷயம் பொருட்டும் பிரயாணம் செய்யும் போதும் 4 கால்களை உடைய உயிரினங்களில் ஏதாவது ஒன்று தும்மினால் தீமை விளையுமாம். அதேபோல ஒருவர் போராடிக்கொண்டே தும்மினால் மேற்கொள்ளும் காரியத்துக்கு பங்கம் ஏற்படுமாம். ஒரே தும்மல் என்பது தீமை. தும்மின பிறகு மூக்கை சுத்தம் செய்தால் துர்சம்பவம். ஒரே தும்மல் தும்மின போதும் உடனே சுத்தம் செய்த போதும் எடுத்த காரியத்தை செய்யாமல் காலம் தாழ்த்தி பிறகு செய்தால் தோஷம் இல்லை. இந்த தும்மல்கள் இயற்கையாக நிகழ்ந்தால்தான் இந்த விதி பொருந்தும். ஏதாவது மூக்கை துளைக்கும் வாசனையினாலும் அந்த நெடியினாலும் மூக்கு பொடி போடுவதால் உண்டாகும் தும்மலுக்கும் இந்த பலன்கள் பொருந்தாது என்கிறார்கள். அதை பார்த்து யாரும் அச்சமோ பயமோ தேவையில்லை என்கிறார்கள்.